நம்ம எல்லோரையும் தெளிவா கேக்குதா? நம்ம எல்லோரையும் நெஞ்சு கூட்டுல வச்சு பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கிற அரசியல் வயப்படுத்துறதுக்காகவே அரசியல் வந்திருக்க அண்ணன் விஜய் மனதில் நிறுத்தி, நம்மளை வழிநடத்தும் பொதுச் செயலாளரை மனதில் நிறுத்தி, எங்களின் ஆசான் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜ்மோகனை நிறுத்தி, மாவட்ட கழகத்தின் செயலாளர் காவடி திரு தென்றல் அவர்களையும் நிறுத்தி, கழகத்தின் உடன்பிறப்புகள் நண்பர்கள் அனைவருக்கும், நண்பா நண்பிகள் அனைவருக்கும் முதல் வணக்கம். முதல் மேடை கொஞ்சம் பழகிக்கிறேன். நம்ம முதல்வர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இந்த ஆட்சி. அப்படி மீறி யாரா குறை சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு பையன் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டா அரெஸ்ட், யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டா அரெஸ்ட். ஆனா காலத்தின் கொடுமையை இன்னைக்கு குழந்தைங்க வீட்டு பக்கத்துல விசில் அடிச்சா கூட என்னடா தாவ காசுகள் எடுத்து நிக்கிறாங்க. போற போக்குல தூய்மை பணியாளர்கள் விசிலடிக்க கூடாது, பஸ்ல கண்டக்டர்கள் விசிலடிக்க கூடாது, குழந்தைங்க விசிலடிக்க கூடாது, கால கொடுமையை குக்கர் கூட விசிலடிக்க கூடாது வந்து சொன்னாலும் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம கழகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமை. தமிழ்நாட்டுல என்ன வளம் இல்ல? நிலம் இல்லையா? கடல் இல்லையா? எல்லாத்தையும் வளமாக்கக்கூடிய மனித வளம் இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனா உலகத்துல தமிழகம் ஏதாவது ஒரே ஒரு விஷயத்துல முதல் மாநிலமா, ஏதாவது ஒண்ணுத்துல தமிழ்நாடு தான்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கா? இம்மட்டம் இருக்கிற ஜப்பானை திரும்பி பார்த்தா கூட அங்கிருந்துதான் எல்லா காரு எல்லா போனும் வருது. இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இத்தனை ஆயிரம் வருஷமா ஆண்டுகிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் இவங்களோட சாதனைகள் தான் அது. இது ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆட்சி. ஃபெயிலியர்ன்ற வார்த்தையை சொல்லும் போது அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லாம கடந்து போக முடியாது. இந்த ஒழுங்கா படிக்காத சில பேர் இருப்பானுங்க, பிட் அடிச்சு காப்பி அடிச்சு டீச்சரை கரெக்ட் பண்ணி பேப்பர்லாம் சேஸ் பண்ணி ஃபெயில் ஆவானுங்க. அந்த மாதிரி ஆளுங்கட்சியே ஒரு படத்தை எடுத்து வள்ளுவர் கோட்டத்துல வச்சே ப்ரமோட் பண்ணி நம்ம படம் பேசாம பண்ணாலும் அந்த இடத்துல வந்து தோத்து போயிட்டு ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லி டெல்லியில போய் பொங்கல் கொண்டாடுற ஒரு மகத்துவம் இருக்கு இல்லைங்களா? இவங்களை வச்சுக்கிட்டு இவங்க எடுக்கிற எதுதான் ஃபெயிலியர் ஆகாதுன்னு பேசாம என்னால நகர்ந்து போகவே முடியல. எதை ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. பெண்கள் பாதுகாப்பு கிடையாது, குழந்தைங்க பாதுகாப்பு கிடையாது, கல்வி பாதுகாப்பா இல்ல, கல்வி கூடங்கள் பாதுகாப்பா இல்ல, ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு தமிழ்நாட்டை சொல்லிட்டு இன்னைக்கு ஃப்ரீ ட்ரக் சொசைட்டி. எந்த தெருமுக்குல போய் நின்னாலும் உங்களுக்கு மெத்தப்பட்டமே கிடைக்கும். டேய், தமிழ்நாட்டுல இருக்கமா மெக்சிகோல இருக்கமான்ற கேள்வி எழுற அளவுக்கு ஒவ்வொரு துறையுமே ஒரு சிக் டிபார்ட்மெண்டா, தமிழகத்தையே ஒரு சிக் டிபார்ட்மெண்டா, ஒரு சிக் ஸ்டேட்டா மாத்தி வச்சு கடன்ல மட்டும் முதல் மாநிலம், கொலைகள்லையும் ஜுவனைல் கிரைம்லயும் தமிழ்நாடு முதல் மாநிலம். பேசும்போது பாருங்க, தமிழகம் தான் இந்தியாவிலே பெருசா வளர்ந்த மாநிலம்னு வாங்க. இவ்வளவு வளர்ந்த மாநிலம் ஏங்க இவ்வளவு கடன் வாங்குது? ரொம்ப அடிப்படையான கேள்வி. இருக்கிறதுலயே நிறைய சம்பாதிக்கிறவன் நிறைய கடன் வாங்குவானா? தமிழகம் தான் நிறைய சம்பாதிக்குது, இந்தியாவிலே நம்பர் 1 ஜிஎஸ்டிபில. ஆனா தமிழகம் தான் இருக்கிறதுல அதிகமா கடன் வாங்குது. வாங்குற கடன் எங்க போகுதுன்னா பாதி வட்டி கட்ட போகுது, மீதி யார் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு வந்து நாங்க தான் நம்பர் 1, நாங்க தான் நம்பர் 1, அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க. இந்த பேப்பர் எல்லாம் பார்த்தா எனக்கு முதல்வர் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது. சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பான்னு சொன்னாரு. இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் ஏட்டில் எழுதி வச்சுதான் நக்க முடியும். அது என்னைக்கும் இனிக்காது. தமிழகம் உங்க கையில இருக்கிற வரைக்கும் மணக்காது. தமிழகம் இந்த லட்சத்துல இருக்கு. இதுக்கு என்னப்பா காரணம் கேட்டா, இத்தனை வருஷம் ஆண்டாங்க. இதுல நம்ம ஒன்னொன்னுத்தையும் காரணம் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. ஆவின் பால் ஜிஎஸ்டி 12% இருந்து 5% குறைச்சிருக்காங்க. பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற எல்லா பால் விலையும் குறைஞ்சிருக்குது. தமிழகத்துல பால் விலை கூட குறையல. இதை ஏன் நம்ம ஆவடியில கேட்கணும்னா, இங்கதான் பால்வளத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருந்தாரு. இன்னைக்கு அவர் பால் வளத்துல இல்ல, பால் வளமாவும் இல்ல, குடிக்கிற பால் பாலாவும் இல்ல. ஒவ்வொருத்தரோட முழு லிட்டர் ஆனா ஆமா பவுடர் பாலை தாண்டி இன்னைக்கு வந்து சமூக நல்லிணக்கமா போய் உட்கார்ந்து இருக்காரு. அந்த சமூகத்திலயும் நல்லிணக்கம் இல்ல. ஜாதி பிரச்சனை ஒரு பக்கம் வளர்த்துடுவோம், மத பிரச்சனை ஒரு பக்கம் வளர்த்துடுவோம், விளக்கேற்றணும் பஞ்சாயத்து பண்ணுவோம். ஆனா இங்க கடவுளுக்கே பாதுகாப்பு இருக்காது. மரகதலிங்கத்தை ஜெயங்கொண்டால திருட்டிட்டு போனா அறநிலையத்துறையும் வாய் திறக்காது, காவல்துறையும் வாய் திறக்காது.
இங்க இருக்கிற காஞ்சிபுரத்துல 312 சவரன் நகை வாங்கி இருக்கிறாங்க. சிலை செய்யறதுக்கு ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட காணுமா. சரி, இவங்கதான் தீய சக்தி, என்ன பண்ணாலும் திருந்தாது, ஏதாவது ஒரு மாட்டு சக்தி இருக்கான்னு பார்த்தா ஒண்ணு வருது. அதான் அந்த அண்ணனை பார்த்தாலே இந்த மாட்டு சக்திக்கு கை காலம் நடுங்கும். எங்களின் சந்தை மதிப்பு 1000 கோடி. என்னடா இவன் கட்சி நடத்துறானா கம்பெனி நடத்துறானாடா? எங்க வந்து 1000 கோடி? எங்களுக்கு 1000 கோடி தரேன்னு சொன்னதை மீறி நாங்க அரசியல் வந்திருக்கோம். சரி, 1000 கோடி தரேன்னு சொன்னவங்க யாரு? நீங்க நல்லவங்க, மக்களுக்கு அரசியல் பண்ண வந்திருக்கீங்க, கை சுத்தம் சூப்பர். யாரு அந்த 1000 கோடி கொடுக்குறீங்க? நானும் போற இடத்துல கேட்டுட்டு இருக்கேன். வாயை திறந்து பதிலே இல்ல. நிஜமா கொடுக்கறேன்னு சொன்னவங்க இருக்கிறாங்களா, இல்ல கொடுக்காத ஒன்ன போய் சொல்லிட்டாரா, இல்ல வாங்கிட்டு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரான்னு கேட்டா எனக்கு அதுக்கும் பதில் தெரியல. எடுக்கிற இடம் எல்லாமே தப்பு. அப்ப இதுக்கு ஒரே தீர்வு தாவேக்கா தான். தாவேக்கா எப்படி தீர்வாகும்? ஒரு தலைவன் எப்பேற்பட்ட கொள்கையா இருந்தாலும் அந்த கொள்கையை கையில் எடுத்துட்டு வர தலைவன் முக்கியம். தலைவன் சுத்தமா இல்லாம எப்பேற்பட்ட கொள்கையை எடுத்து வந்தாலும் அது தெருமுக்குல தான் கிடக்கும். அப்படி ஒரு சுத்தமான தலைவன், எந்த ஒரு தவறும் குட்டி காட்ட முடியாத ஒரு தலைவன் அந்த கொள்கையை எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுதான் தமிழகத்துக்கான மாற்றம். நான் உங்க எல்லாரையும் மனசாட்சி தொட்டு கேட்கிறேன். தாவேக்காக கொள்கை ஒண்ணு இல்லைங்க, கொள்கை தலைவன் ஒண்ணு இல்ல. விஜயண்ணா வழி கையை பிடிச்சு நம்ம ஆட்சி மாற்றத்துக்கு போறோம்னு சொன்னா இங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா அவர் எண்ணம் இது கொள்கை சித்தாந்த அடிப்படையில் இருக்கணும். இதற்கு கொள்கை தலைவர்கள் இருக்கணும். அந்த கொள்கை தலைவர்களின் வழி தொட்டு இன்னைக்கு இல்ல இன்னும் 100 ஆண்டு 1000 ஆண்டு கடந்து போய் கட்சி பயணிக்கணும். அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரோட உரிமையும் நிலைமையும் சரிப்பட்டதா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அந்த ஒரு கொள்கை தலைவரை வச்சிருக்கவங்கள கொள்கை இல்லாத கூட்டம், கொள்கை இல்லாத கூட்டம்ன்றாங்க. தாவேக்கால இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம் நான் எந்த கட்சியிலும் பார்க்கல. எந்த கட்சியில போயிட்டு டயர் நக்கி அடிமை கொத்தடிமைன்னு சொல்லி பாருங்களேன், அந்த தலைவர்கள் அதை கட்டி கேட்க மாட்டாங்க. சொல்லிட்டு போ, தொண்டனை தானே சொல்றேன்னு. ஆனா தன் தம்பிகளை ஒருத்தர் தரம் தாண்ட ஒரு வார்த்தையை சொன்னா அதுக்கு கொந்தளிச்சு மேடையில சவால் விட்ட ஒரு தலைவர் இந்த தமிழகத்தை திருத்த வந்த ஆச்சரியக்குரிய என் தம்பியை தங்கச்சின்னு சொன்ன தலைவர், ஒவ்வொரு தம்பி தங்கச்சி மேலையும் பாசத்தையும் உணர்வையும் கொட்டி வச்சிருக்க தலைவன். இவரை தவிர வேற யாராவது இருந்தா காட்டுங்க. வரலாற்று எடுக்குன்னு தெரியாச்சு, ஒருத்தரும் கிடையாது. இவ்வளவு பிரச்சனை இங்க இருக்கு, என்ன மாற்றம் கொடுக்க முடியும்? மாற்றம் என்னன்றது இன்னும் 2 மாசம் கழிச்சு பாருங்க. ஆனா எப்படி மாற்றமா இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன வார்த்தை. ஒரு சிங்கம் 100 ஆட்டுக்குட்டிகளை வழி நடத்துச்சுன்னா அந்த 100 ஆட்டுக்குட்டியும் சிங்கம் மாதிரி போர் செய்யுமா. ஆனா ஒரு ஆடு 100 சிங்கக்குட்டிகளை வழி நடத்துச்சுன்னா அந்த 100 சிங்கக்குட்டியும் ஆடு மாதிரி பயந்து ஓடுமா. ஆனா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறது ஒரு சிங்கம், அது வழி நடத்தும் 1 கோடி சிங்கக்குட்டிகள். இன்னைக்கு இங்க மாற்றம் இல்லைன்னா வேற எங்க மாற்றம் வரும்? இப்படை தோற்பின் எப்படை வெல்லும். இவ்வளவு பிரச்சனைக்கும் இவ்வளவு காரணத்துக்கும் ஒரே ஒரு சின்ன கதையில சொல்லிட்டு முடிச்சிடறேன். இந்த ஒரு கதைய மனசில் நிறுத்துறதோடு இல்ல, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் கொண்டு போய் சேருங்க. தமிழகத்தின் கடைசி வாய்ப்பு தாவே காட்டுறது உங்களுக்கு புரியும். ஒரு பையன், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா படிப்பான். அந்த பையன் தான் படிக்கிறது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிற பசங்க எல்லாம் படிக்க வச்சு எல்லாரும் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்க வைக்கிற மாதிரி ஒரு நல்ல பையன். ஸ்போர்ட்ஸ், ஸ்டடிஸ் எல்லாத்துலயும் டாப்பர். அவன் என்ன பண்ணிடுறான், நம்ம பெருசா ஒரு ஆம்பிஷன் வச்சுப்போம்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகாம பெருசா ஒரு ஆம்பிஷன் வச்சு ஏதோ படிச்சுட்டு இருக்கான். ஆனா அவன் ஹெல்ப் பண்ணி படிச்சவங்க, ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்க, இல்ல டிராப் அவுட் ஆனவங்க எல்லாம் அவங்கவுங்க தகுதிக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க லைஃப்ல ப்ரொசீட் பண்ணிட்டே போறாங்க. பைக் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, கல்யாணம் பண்றாங்க, அப்படியே செட்டில் ஆகி போயிட்டு இருக்காங்க. இந்த பையன் எங்க விட்டானோ, டிகிரி முடிச்சு எங்க நின்னானோ அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா இவனை பாராட்டினவங்க, கொண்டாடினவங்க எல்லாம் அவனை கிண்டல் பண்ணி தரம் தாழ்த்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் அந்த பெரிய ஒரு வேட்கையை விடாம முயற்சி பண்ணிட்டே இருக்கான். ஒரு நல்ல நாள் அவங்க அம்மா ஒரு கோவத்துல சும்மா தானே இருக்க, வீட்டுல தண்டை சோறா அப்படின்னு பேச்சோட பேச்சு சொல்லிடுறாங்க. பையனுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. அந்த பையன் என்ன பண்றான், சே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு ஒழுக்கமா இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணி என்ன பிரயோஜனம், ஒரு புண்ணியமும் இல்ல, தோத்துக்கிட்டு வேற இருக்கோம், அதனால நம்ம என்ன பண்ணலாம், சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அப்படி முடிவு பண்ணவன் அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா அப்பெல்லாம் வேலைக்கு போன பிறகு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு படுக்கிறான். நாளை காலைல சூசைட் பண்ணிக்க போற மனசு என்ன தெளிவுல இருக்கும், ஒரு பயம், குழப்பம், ஒழுங்கா தூங்கல. அந்த அரை தூக்கத்துல ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவன் வீட்டு பின்பக்கம் உட்கார்ந்து இருக்கான். ஒரு அனகொண்டா மாதிரி ஒரு பெரிய வெள்ளை பாம்பு அப்படியே போகுது. என்னவோ ஞாபகத்துல அந்த பாம்பை போய் பிடிச்சிடுறான். அந்த பாம்பு அவ்வளவு பெருசும் தங்க பாம்பா மாறிடுது.
ஐயோ அப்படின்னு நினைச்சு கனவுல இருந்து எழுச்சிடுறான். ஏன்னு சொன்னா அம்மா அப்பெல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த பையன் தனியா உட்காந்து எப்படி சூசைட் பண்ணலாம், சூசைட் பண்ணி பழக்கம் இருக்காது இல்ல, எப்படி சூசைட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கான். அப்ப தூக்கு போட்டுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வரான். அந்நேரத்துக்கு அவன் கனவுல பார்த்த அந்த பாம்பு, அந்த பெரிய வெள்ளை பாம்பு அப்படியே போகுது அவன் கண்ணு எதிர்க்க. பாம்பு அதை பிடிச்சா தங்கமா ஆயிடும் தெரியும், ஆனா பாம்பாச்சே பிடிச்சிட முடியுமா? அந்த ஒரு பயத்திலயும் யோசனையில உட்காந்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு ஞான உதயம் வருது. இன்னும் 5 நிமிஷத்துல தூக்கு தாண்டா போட போறோம், தூக்கு போட்டா என்ன, பாம்பு போட்டா என்ன, போய் சேர்ந்தா போதும்னு அந்த பாம்பை பிடிக்கலான்னு போறான். அந்த பாம்பு நிக்கும், வந்து பிடிக்கிட்டோன்னு அது பாட்டு அப்படியே போகுது. அங்க ஒரு புத்து இருக்கு, அந்த புத்து கிட்ட போயிடுச்சு. இவன் அந்த பாம்பை பார்த்துட்டு ஐயோ தங்க பாம்பு போகுது, குடு 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 குடுன்னு போய் பிடிக்க ட்ரை பண்றான். பாம்பு வேகமா புத்துக்குள்ள போயிடுச்சு. எட்டி பிடிக்கிறான், பாம்போட வால் கையில மாட்டிடுச்சு. பாம்பு வால் அறுத்து விட்டுட்டு புத்துக்குள்ள போயிடுச்சு. கைய திறந்து பார்த்தா அந்த சின்ன வாலு தங்கம். அப்ப அவன் கண்ட கனவு உண்மை. கண்ணெதிர ஒரு வாய்ப்பு வந்தோம், இந்த வாய்ப்பு நம்ம வாழ்க்கையை ஃபாரெவர் மாத்தும்னு தெரிஞ்சோம். ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன அச்சம், ஒரு சின்ன குழப்பத்தால அவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தப்ப விட்டான் பாருங்க. அவன் அதுக்கப்புறம் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல, பைத்தியம் ஆயிட்டான். இது போல ஒரு வாய்ப்பு இதுக்கப்புறம் எப்பயுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சோம். ஒரு சின்ன காரணம் சொல்லி யாராவது அந்த வாய்ப்பை இழக்க நினைத்தால் தமிழகம் இப்படிதான் மாறும். அந்த தங்க வாய்ப்பு தான் இன்னைக்கு நமது வெற்றி தலைவர் தளபதி. இன்னைக்கு இல்லையே இந்த மாற்றம் என்னைக்கு வராது. இந்த கழகங்களை வீழ்த்துவதற்கு தாவேக்காவை தவிர வேற சக்தியும் கிடையாது. எது எப்படியோ எல்லார் கையிலும் பிகில் இருக்கு. இத்தனை நாள் கப்பு முக்கியம் பிகில்னு சொன்னோம், இதுக்கப்புறம் பிகிலுக்கு தாண்டா கப்புன்னு சொல்லுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.